ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து WH கொஸ்டின் எப்படி கேட்குறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எஸ் ஆர் நோ கொஸ்டின் எப்படி ஜெர்மனில் கேட்குறதுன்னு பார்க்கலாம். ஜெர்மனில் எஸ் ஆர் நோ கொஸ்டின் கேட்குறதுக்கு ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எல்லா எஸ் ஆர் நோ கொஸ்டினுமே ஒரு வேர்பில் ஆரம்பிக்கும் ஜெர்மன் லாங்குவேஜில். இப்போ தமிழில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின் எல்லாம் ஆள முடியும். இப்போது அவன் ஜெர்மன் பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறது ஒரு சென்டென்ஸ். அதே கேள்வியாக மாற்றணும்னா அவன் ஜெர்மன் பேசுகிறானா, நீ சாப்பிட்டுட்டு இருக்குன்றது ஒரு சென்டென்ஸு. அதை கேள்வியாக மாற்றணும்னா நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா, நீ சாப்பிட்டியா, அவன் வண்டி ஓட்டுவானா, அவன் நல்லா தூங்குனானா அப்படின்னு தமிழில் சென்டென்ஸோட எண்டில் நம்ம ஆ போட்டால் அது கேள்வியாக மாறிடும், எஸ்ஆர் நோ கேள்வியாக மாறிடும். ஜெர்மனில் ஆ போட மாட்டோம், சென்டென்ஸை வேர்பில் ஆரம்பிப்போம். அது எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர்டாக படிக்கிறது அப்படின்னு எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் பார்க்கலாம். ஸோ ஜெர்மனில் எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 3 முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். முதல் 2 நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். எஸ் ஆர் நோ கொஸ்டின் மட்டும் இல்லை, ஜெர்மனில் எந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோன்னாலும் டூ ஆர் டஸை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஜெர்மனில் கண்டினியூஸ் டென்ஸே கிடையாது. ஐஎன்ஜி, ஐ எம் ஸ்லீப்பிங், இஸ் ஹி ஸ்லீப்பிங், இஸ் ஹி வாக்கிங், இஸ் ஹி ஈட்டிங், இந்த மாதிரி ஐஎன்ஜியே கிடையாது. பட் முக்கியமாக ஜெர்மனில் எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேர்பில் ஆரம்பிக்கணும். இதுலையுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து ஒருவேளை அந்த எஸ் ஆர் நோ கொஸ்டினில் மொடல் வேர்ப் இருந்தால் மொடல் வேர்பில் ஆரம்பிக்கணும். மொடல் வேர்ப் இல்லைன்னா நார்மலாக எந்த வேர்ப் இருக்கோ அந்த வேர்பில் ஆரம்பிக்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்குறோம், டு யூ லைக் ஐஸ்கிரீம், உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? இந்த கேள்விக்கு நம்ம ஆமாம் பிடிக்கும்னு சொல்லுவோம், இல்லை பிடிக்காதுன்னு சொல்லுவோம். எஸ் ஆர் நோ. ஸோ இது ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின். எஸ் ஆர் நோ கொஸ்டின்னாலே நம்ம வேர்பில் ஆரம்பிக்கணும். ஸோ டூ ஆர் டஸ்ஸு கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற டூவை தூக்கிடலாம். இங்கே இருக்கிற வேர்ப் வந்து லைக், பிடிக்குமான்றதுன்னு கேள்வி. லைக்கை நம்ம முன்னாடி போட்டு அப்படியே அதை எழுதிட்டாலே அது எஸ் ஆர் நோ கொஸ்டின். மார்க்ஸ் டூ ஐஸ், ஏன்னா லைக் வந்து டூவோட கான்ஜுகேட் ஆனால் மியோகன் வந்து மார்க்ஸ்டாக மாறிடும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். டஸ் ஈ ஸ்மோக், அவன் புகைப்பானா? புகைக்கிறது தான் இங்கே இருக்கிற வேர்பு. அந்த வேர்பை நம்ம ஃபஸ்ட் பொசிஷனில் போட்டு டஸ்ஸை தூக்கிட்டா ரவுக்ட் எர். புகைப்பதுன்னா ரவுஹன். இங்கே புகைக்கிற வேலையை செய்கிறது ஹீ, கான்ஜுகேட் ஈஷீட்டுக்கு டீயில் முடியும், அதனால் ரவுக்ட் எர். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து இஸ் ஹி டிரைவிங் அ BMW, அவன் ஒரு BMW ஓட்டிகிட்ருக்கானா? ஓட்டிகிட்ருக்கானா, வாங்கிட்டுருக்கானா, தூங்கிட்டுருக்கானா கிடையாது. அந்த ஐஎன்ஜியை ரிமூவ் பண்ணிவிடுவோம், இஸ்ஸியும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். வண்டி ஓட்டுறது தான் இங்கே வந்து வேர்பு, ஃபாரன். ஸோ ஈஷீட்டோட கான்ஜுகேட் ஆகும்போது ஃபேர்ட் ஆகிடும். ஏன்னா ஃபாரன்றது இர்ரெகுலர் வேர்ப். இர்ரெகுலர் வேர்பில் ஆ வந்து ஆ உம்லவுட்டாக மாறும். ஸோ ஃபேர்ட் எர் ஐனன் BMW. BMW எப்படி சொல்கிறோம்? BMW. வேர்பில் ஆரம்பிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்த சென்டென்ஸ், ஷுட் வி ஆல் லேர்ன் ஜெர்மன், நம்மெல்லாம் கண்டிப்பாக ஜெர்மன் கற்றுக்கணுமா? இது ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நம்மெல்லாம் எல்லாரும் ஜெர்மன் கண்டிப்பாக கற்றுக்கணுமா அப்படின்னா ஆமாம் சொல்வீங்க, இல்லைன்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் இங்கே ஒரு மொடல் வேர்ப் வருது. மொடல் வேர்பு ஷுட், கேன், மஸ்ட், லைக் டு, வுட் லைக் டு, அலோவ் டு வந்தாலே நம்ம மெயின் வேர்பை கிக் பண்ணணும். அந்த ரூலை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இங்கே இருக்கிற மெயின் வேர்ப் வந்து லேர்ன், அதை நம்ம கிக் பண்ணிடணும். ஆனால் எஸ் ஆர் நோ கொஸ்டின்னாலே நம்ம வேர்பில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கிற மொடல் வேர்ப்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இங்கிலீஷ் மாதிரி தான் வரும், லேர்ன் மட்டும் கிக் ஆகிடும். sollen wir alle Deutsch lernen, லேர்ன் வந்து லெர்னன் வந்து கிக் ஆயிருக்கு. ஆர் தே ஒன்லி லேர்னிங் ஜெர்மன் நவ், அவங்க இப்போ ஜெர்மன் மட்டும்தான் கற்றுக்கிட்டு இருக்காங்களா? இந்த ஐஎன்ஜியும் ஆரையும் தூக்கிடுவோம், கண்டினியூஸ் டென்ஸ் கிடையாது. இங்கே கற்றுக்கிறது தான் வேர்பு, அதை முதல்ல வச்சு ஆரம்பிச்சிடலாம். lernen sie jetzt nur Deutsch, ஒன்லினா நுவர். டஸ் he லவ் ஓல்டு மியூசிக், அவனுக்கு பழைய மியூசிக்லாம் பிடிக்குமா? இங்கே வேர்ப் வந்து மியூசிக் கிடையாது. மியூசிக்ன்றது ஒரு நவுன். சாக்லேட் பிடிக்குமா, ஐஸ்கிரீம் பிடிக்குமா, மியூசிக் பிடிக்குமா? மியூசிக்ன்றது இங்கே ஒரு பொருள். அங்கே பிடிக்குமான்றது தான் வேர்பு, அதில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லவ் பண்ணுறது தான் வேர்பு. லவ் வந்து லீபன், இங்கே லவ் பண்ணுற வேலையை செய்கிறது யார்? அவன். ஸோ லீப்ட்
er alte Musik. Liebt er alte Musik. இந்த டஸ் எங்கே போச்சு? ரிமூவ் ஆயிடுச்சு. Do you often play badminton in your free time? அடிக்கடி பேட்மிண்டன் ஃப்ரீயாக இருக்கும் போது விளையாடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது டூவை தூக்கிடுறோம். இவ்வளோ பெரிய சென்டென்ஸில் நமக்கு இருக்கிற வேர்ப் என்னது? விளையாடுறது. வேர்புனா ஒரு ஆக்ஷன். இங்கே விளையாடுறது தான் நம்ம செய்கிற வேலையே. அந்த பிளேவை முதல்ல போட்டு எழுதணும். பிளேனா ஜெர்மனில் ஸ்பீலன். ஸ்பீலன் சி ஆஃபன்னா ஆஃப்ட். பேட்மிண்டன் இன் இயரை ஃப்ரைட் சைட். யுவர்னா இயர். அதுவுமே நமக்கு பில்டிங் பிளாக்ஸ்லேயே இருக்குது. யுவர் ஃபார்மல் வந்து இயர். இங்கே எப்படி இஆர் வந்தது எண்டிங்கிறது கேஸ் எண்டிங் பிளேலிஸ்ட் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். டஸ் யூ ஆல்வேஸ் லைக் டிரைவிங் அலோன்? இப்போ லைக் டூன்னு வரும்போது நம்ம மொடல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல அவள் எப்பயுமே தனியாக ஓட்ட விரும்புவாளா, அவள் ரொம்ப விரும்பி தனியாக ஓட்டுவாளா, அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம ஜெர்மனில் கேர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெர்மன்ஸ் எப்பயுமே ஒரு விஷயத்தை விரும்பி பண்ணுறத கேர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் விரும்பி ஃபுட்பால் விளையாடுவேன் அப்படின்னா இஷ் ஸ்பீல கேர்ன் ஃபுட்பால். நான் தனியாக ஓட்ட விரும்புவேன் அப்படின்னா இஷ் ஃபார் அ கேர்ன் அலைன். அதே மாதிரி அவள் தனியாக ஓட்ட விரும்புவாளா அப்படின்னா ஃபேர்ட் ஜி இம்மர் கேர்ன் அலைன். கேர்ன் அப்படின்னா ஒரு வேலையை விரும்பி பண்ணுறது. விரும்பி ஃபுட்பால் விளையாடுவேன், நான் விரும்பி சமைப்பேன். Do the young children play every day in this beautiful park? இந்த சின்ன பசங்க தினமும் இந்த அழகான பார்க்கில் விளையாடுறாங்களா அப்படின்னா இங்கே வந்து செயல் வந்து விளையாடுறது பிளே. பட் விளையாடுற வேலையை செய்கிறது யார்? சில்ட்ரன், கிண்டர், ப்ளூரல். ஸோ அப்போ நம்ம கான்ஜுகேஷன் ப்ளூரல் தே வச்சு பண்ணணும். ஸ்பீலன் தி கிளைனன் கிண்டர் jeden Tag in diesem schönen Park. திஸ்ஸு, தட்டு, இன்னு இதுக்கெல்லாம் தெரியல அப்படின்னா நம்ம பில்டிங் பிளாக்ஸில் எல்லா ப்ரிப்போசிஷன் பாருங்கள். திஸ்ஸுனா என்னது? திஸ்ஸு, தட்டு, தீஸு, தோஸ் எல்லாத்துக்கும் தீஸு. ஸோ இதை பார்த்தே நீங்கள் எழுதிக்கலாம் இந்த சின்ன சின்ன வார்த்தை. ஸ்பீலன் தி கிளைனன் கிண்டர் jeden Tag in diesem schönen Park. Do you always drink hot water before dinner? எப்பயுமே டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுடு தண்ணி குடிப்பீங்களா? அது எப்படி கேட்போம்? Trinken Sie immer heißes Wasser vor Abendessen. Trinken Sie immer heißes Wasser vor Abendessen. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன எஸ்ஆர்னோ கொஸ்டின் வேணால் ஜெர்மனில் ஈஸியாக கேட்கலாம். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், எஸ்ஆர்னோ கொஸ்டின்னு வந்தாலே வேர்பில் ஆரம்பிக்கணும். மொடல் வேர்ப் இருந்தால் மொடல் வேர்பில் ஆரம்பிங்க. மொடல் வேர்ப் இல்லைன்னா எந்த வேர்ப் இருக்கோ அந்த வேர்பில் ஆரம்பிக்க. ஒருவேளை மொடல் வேர்ப் சென்டென்ஸில் வந்ததுன்னா மொடல் வேர்பில் எஸ்ஆர்னோ கொஸ்டின் ஆரம்பிச்சுட்டு மெயின் வேர்பை வழக்கம் போல் லாஸ்ட்டுக்கு கிக் பண்ணணும். ஸோ 2 வகையான கொஸ்டின் எப்படி கேட்குறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் A1ல் இருக்குது. அது சின்ன கான்செப்ட் பார்த்துட்டு மொத்த A1 ஜெர்மன் கிராமர் நம்ம ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம் ஒரு வீடியோவில். தேங்க்யூ.